தமிழகத்தில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்தும் குற்றவாளிகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம். திருப்பூரில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் நடைபெற்ற கண்டன பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்பு. ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இதனுடைய முக்கிய காரணம், சமீபத்தில் கோவை மாவட்டத்திலே 10 வயது சிறுமி அவர்கள் கடுமையாக பாலியலுடைய துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார்கள். அதை தொடர்ந்து தமிழகத்திலே பாலியல் குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியலும் அதிகரித்து கொண்டு இருக்கின்றதை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இதிலே முக்கியத்துவம் என்னவென்றால், இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கடந்த காலகட்டத்திலே தேர்தல் பிரச்சாரத்தின் போது முந்தைய அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்தார்கள். பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு தமிழகத்திலே இல்லை என்று மேடை தோறும் தன்னுடைய அரசியல் கூட்டத்திலே அவர் பேசினார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக பெண்களுக்கான பாதுகாப்பை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் அவர் கொடுத்தார். ஆனால் அவர் கிட்டத்தட்ட 1 மாதம் தான் ஆகியிருக்கின்றது. இதிலே தாவேகாவை சேர்ந்த திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பிறந்த 2 மாதங்களே ஆன பெண் குழந்தை 1 லட்சம் ரூபாய் பணத்திற்காக விற்ற தாய் உட்பட 6 பேர் கைது. திருப்பத்தூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நலத்துறை அலுவலர் புகாரில் உமராபாத் காவல் நிலைய போலீசார் அதிரடி நடவடிக்கை.